கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் அடிப்படையாக சில செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை, நம்முடைய ஊரை பொறுத்தவரை, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பின்னோக்கி சென்று பார்த்தால் மார்க்கம் என்று செய்து வந்த பல காரியங்களை இந்த மக்கள் தவறானது என்று விளங்கி விட்டு ஒழித்திருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எதெல்லாம் நல்ல காரியம் என்று நினைத்து செய்தார்களோ அதுல பல காரியம் இப்ப இல்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்ப காணோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எதை தீன் என்று நினைத்து செய்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போய்விட்டது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம ஊர்ல இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் வந்து விட்டதுன்னு சொன்னால் தீ மிதிப்பாங்க. யார் தீ மிதிப்பா? முஸ்லிம்கள். முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவங்களை நம்ம ஊர்ல இந்த முஹர்ரம் மாசம் 10 வந்துருச்சுன்னு சொன்னா, ஆனா தீ மிதிக்கிறதுக்கு வந்து பூக்கூலின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பூக்கூலி இறங்குதல் அதுக்கு பேர். இந்த ரோட்ல இப்ப இந்த மதரசா இருக்கு பார்த்தீங்களா, டக்காசடி பக்கத்துல, அதான் அந்த பூக்கூலி இறங்குற இடம். அதுல என்ன செய்வாங்க? நெருப்பை வளர்த்து அன்னைக்கு வந்து நம்மளை வேதப்படுத்திக்கிறேன்னு அதான் மார்க்கும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அது செய்ய முடியுதா? இன்னைக்கு செய்யறவங்க யாராவது இருக்கிறாங்களா? தவறுன்னு அவங்கள விளங்குறாங்க. அப்ப அதே மாதிரி வந்து ஒரு காலத்துல நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா பூரியாம்பாத்தியாங்கிறது பயங்கரமா நம்ம ஊர்ல சக்கப்போடு போட்டுச்சு. பூரியாம்பாத்தியாங்கிற பேர்ல ஒவ்வொரு ரஜப மாசம் நினைக்கிறேன், அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன செய்வாங்க? பூரியாம்பாத்தியாங்கிற பேர்ல பல வீடுகள்ல பூரி கீறு பாயாசம் எல்லாம் செய்து, அது வானத்தை பார்க்க கூடாது, மேக்கெட்டெல்லாம் கட்டி, அந்த மாதிரி பல ஷரத்துகளோட என்ன செஞ்சாங்க? அதை ஓதனா பணக்காரனா போகலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஓதி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அது கணிசமா குறைஞ்சிருச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் அதை செய்யறாங்களே தவிர, அதுவும் இருக்கான்னு தெரியல. ஆனால் பரவலாக இருந்த அந்த நிலை பெண்ணிருச்சு, மாறிவிட்டது. அதே மாதிரி வந்து ஒடுக்கத்து புதன், அதாவது ரஜப மாசத்துல வரக்கூடிய கடைசி சபர் மாசம் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை என்ன செய்வாங்க? ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நம்ம ஊர்ல எல்லாம் வயசான ஆளுக்கு இருந்தா கேட்டு பாருங்க, முதியவர்கள்ட்ட கேட்டா அவங்க இளைஞர்கள்லாம் தெரியாம போச்சு. அது இந்த இளைய சமுதாயத்துக்கு அறவே தெரியாம போச்சு. நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த ஒடுக்கத்து புதன் கத்துன்றதுக்கு பேரு. கத்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இந்த ஆலிம் சாக்கள் வீட்டுல, லெபமார்கள் வீட்டுல எழுதி கொடுப்பாங்க. ஒரு ஓலையில பனைமரத்து ஓலை எடுத்து விசிறி மாதிரி அந்த ஓலை இருக்கு இல்லையா, அந்த ஓலை எடுத்து அதுல சில மைகள்ல சில எழுத்துக்களை எழுதி பயங்கரமா 2-3 மாசமா ஸ்டாக் வைப்பாங்க. யாரு? இந்த அஜர்த்துமார்கள்லாம் வீடுகள்ல பயங்கரமா ஸ்டாக் வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு? அன்னைக்கு நல்லா விற்கும்ங்கிறதுக்காக வேண்டி. இந்த ஒடுக்கத்து போன அன்னைக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இலையை வாங்கி அந்த ஓலையை வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி என்ன செய்வாங்க? குடிச்சு ஆகணும். ஒடுக்கத்துக்கு ஒரு முசீபத்து இறங்குது, இந்த ஓலையை வாங்கி எழுதுனதை கரைச்சி குடிச்சா என்ன ஆயிரும்? முசீபத்து போயிடும். அதுபோக என்ன செய்வாங்க? அந்த கரைச்ச தண்ணியை வாளியில கரைச்சி அதை தலையில தொளிச்சுக்கிட்டு குளிப்பாங்க. அதெல்லாம் குளிச்சா மேலையும் ஊத்திக்கணும், உள்ளேயும் குடிக்கணும். அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இன்னைக்கு கத்துண்டா என்னன்னு தெரியாது. இப்ப இந்த இளைய தலைமுறைகிட்ட வந்து கத்து தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்றவாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒரு மார்க்கம் பேர்ல தப்பா செஞ்சிருந்த காரியங்கள்லாம் நினைஞ்சிருக்குது, குறைஞ்சி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நோய் நொடி, ஒரு நேர்ச்சை, இதெல்லாம் வந்து வர்றதா இருந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பள்ளிவாசலுக்கு மண்ணெண்ணெய் வாங்கி அனுப்புவாங்க. மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துறது அது பள்ளிவாசலுக்கு கிடையாது, மொய்தீன் ஆண்டவருக்கு. மொய்தீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை செஞ்சுக்கிட்டு, மொய்தீன் ஆண்டவருக்கு எங்க தர்கா இருக்க நம்ம ஊர்ல இல்லையில, பள்ளிவாசல் அவளுடையதான் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்வாங்க? மண்ணெண்ணெயை வாங்கி வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு அனுப்புவாங்க. எல்லா பள்ளிவாசலையும் மண்ணெண்ணெய் டின்னு ஒன்று வாசல்ல வச்சிருப்பாங்க. இந்த டின்ல போய் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு வந்துருவாங்க. அது எதுக்கு ஊத்துறாங்க? அல்லாவுக்காக கிடையாது. அல்லாவுடைய பள்ளியில வெளிச்சம் இல்லாம அதுக்கு கிடையாது. அப்துல் கார் ஜிலானிக்கு நேர்ச்சை பண்ணிக்கிட்டு
அவர் வயிற்று வலி போக்குவாரு, தலைவலியை போக்குவாரு, பிள்ளையை தருவாரு, நோயை நீக்குவாருலாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதா? இன்னைக்கு அதெல்லாம் காணும். அதெல்லாம் தீனுங்கிற பேர்ல செஞ்சாங்க, அதெல்லாம் இப்ப காண முடியல. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டைலாம் சொல்லுவாங்க, மண்டையா உருண்டையா தெரியுமா? ஹசன் ஹுசைன்ங்கிற பேர்ல உருண்டை இப்படி கொழுக்கட்டை செய்வாங்க. உருண்டையும் ஒன்னு சைபர், ஒன்னு மாதிரி கொழுக்கட்டை, சைபர் மாதிரி ஒரு கொழுக்கட்டை என்ன செய்வாங்க? அதெல்லாம் பழைய ஆட்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகள்ட்ட கிட்ட நீங்க சிரிப்பிய, இப்படி இல்லாம நம்ம மூதாதையர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள இருக்கும்போது மார்க்கம் என்ன செஞ்சு இந்த மாதிரியான கூத்துக்கள் எல்லாம் நடந்தது. அப்ப இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை மார்க்கம் என்று நமக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு. எதுனால இல்லாம போச்சு? அதான் பாயிண்ட். இப்ப நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களை இன்னைக்கு விட்டு ஒழிச்சு நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ஊறி போச்சு, இதெல்லாம் மாறுமா அப்படி நம்ம நினைக்கிறோம். மாறும். ஒழுங்கான முறையில சொன்னா மாறும். சரியான முறையில மக்களுக்கு அந்த மெசேஜ் போனா என்ன செய்யும்? மாறும். உட்கார்ந்தா யா முஹிதீன், நின்றா யா முஹிதீன் சொல்லிட்டு தானே இருந்தாங்க நம்ம சமூகத்துல. கீழே விழுந்தா யா முஹிதீன், முள்ளு குத்துனா யா முஹிதீன். என்ன நடந்தாலும் என்ன செய்வாங்க? அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு பதிலா யா முஹிதீன் உன்னை கூப்பிடுற ஆள் இருக்கா? ரொம்ப ஊறி போன சில கேசுகள் வேண்டாம் அப்படிக்குமே தவிர 95% மக்கள் நினைச்சிட்டாங்க, முன்னாடி மொய்தீன் ஒரு மனுஷன் தானே, மூத்தா போயிட்டாரு, அவரே போய் கூப்பிடணும், அல்லாஹ் தான் கூப்பிடணும்னு இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. அப்ப இப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னு கேட்டா, எப்ப மார்க்கத்தை மக்கள் சரியான முறையில விளங்க ஆரம்பிக்கிறார்களோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ, சரியான ஒரு மார்க்கம் வந்துச்சுன்னா தவறானலாம் ஓடி போயிடும். சரியான மார்க்கத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தின் பெயரால உள்ள தவறானதெல்லாம் ஓடி போயிடும். இதெல்லாம் ஒளிஞ்சதுக்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஒரு பிரச்சாரம் தான். அன்னையிலிருந்து நம்ம பல விதமான கேலி கிண்டலுக்கெல்லாம் உள்ளாகி அன்றையிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக ஊரா சொல்லிக்கிட்டு வந்ததனுடைய விளைவு பல காரியங்களை செய்ய நீங்க வெக்கப்படுறாங்க. நம்மளை எதிர்க்கிறவங்க கூட பேருக்கு எதிர்க்கிறாங்களே தவிர அவங்களே உங்க வாழ்நாள் நிறைய விஷயத்தை நினைச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டு என்ன செய்யறது? இவங்க சொல்லி நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அதான் அதுக்காக வேண்டி ஒரு கௌரவமாக எடுத்துக்கொண்டு நாங்க உங்களை எதிர்க்கிறோம் காட்டுறாங்களே தவிர, உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சொல்ற அந்த சரியான குர்ஆன் ஹதீஸத்தான் அவங்களும் ரகசியமா கடைபிடிக்கிறாங்க. அவங்கள அறியாமல கடைபிடிக்கிறாங்க. வீடு விடா உட்கார்ந்து முழுது ஒளிஞ்சு போச்சு, ஒவ்வொரு விடா முழுதுதா அப்படின்னு அசர்த்து போவாரு. அதெல்லாம் இன்னைக்கு என்ன காணா? பள்ளிவாசல் உட்கார்ந்து மட்டும் ஓதுறாங்க, மோதினார் மட்டும் தான் இன்னைக்கு ஓதுறாரு. வழங்குதா? அதெல்லாம் கம்ப்ளீட்டா நினைஞ்சிருச்சு. அதுக்கு எப்படி பயங்கரமா அதுக்கு எடுப்பாங்க, அது எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க, சீரியல் லைட் போடுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு மக்கள் விளங்கி இதெல்லாம் குர்ஆன்ல இல்ல, இதெல்லாம் எவனோ ஒருத்தன் உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்னு மக்கள் விளங்கி கொண்டார்கள். அப்படி விளங்குவதாக இருந்தால், இன்னும் எஞ்சிய தீமைகளை ஒழிக்கிறதாக இருந்தால் நம்ம இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களாக உருவாகணும். கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் உருவாக போய் தான் இதெல்லாம் ஒளிஞ்சிச்சு. எப்படி ஒளிஞ்சு? இப்படி செய்யணுங்கிறீங்களே, குர்ஆன்ல இருக்குதா என்று கேள்வி கேட்கிற மக்களை உண்டாக்கணும். இந்த மாதிரி கத்தை எழுதி கொடுக்குறீங்களே, அது ஹதீஸ்ல இருக்குதா? கேள்வி கேட்கிற மக்களை உண்டாக்கணும். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போன வெக்கி தலை குனிஞ்சு தன்னால விட்டாங்க. இதான் மேட்ரு. அப்ப பிள்ளைகள் தாயார்ட்ட கேள்வி கேட்டாங்க, தகப்பனார்ட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த சின்னஞ்சிறு பிராயத்திலேயே நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்களை உருவாக்கி என்ன கேள்வி கேட்க வைக்கணும்? குர்ஆன்ல இது இருக்குதா? ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா? இந்த மாதிரி ஒன்னொன்னு கேள்வி கேட்க வச்சோம்னு சொன்னா இந்த மார்க்கத்தின் பெயரால் நுழைஞ்சிருக்கிற எல்லா முசீபத்துகளும் என்ன செஞ்சிடலாம்? உடைச்சு தள்ளிடலாம், எரிஞ்சிடலாம், தொடச்சு சுத்தமாக்கிடலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கேள்வி பதிலுங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யலாம்? இப்ப இந்த பேசிக்கு தான் அதெல்லாம் நீங்க என்ன நம்பனே, மக்கள்கிட்ட என்ன ஊறி போய் இருந்தாலும் சரி, நாம உறுதியா திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். எப்படிப்பட்ட சிறுக்குல மூறி போனவர்களை எல்லாம் சஹாபாக்களை எல்லாம் மாத்தலையா? நம்ம எல்லாம் என்ன ஊறி போயிட்டோம்ங்கிற சஹாபாக்கள் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி அந்த சிலை வழிபாட்டில் ஊறி போனாலும் யாராவது இருப்பாங்களா? அந்த சிலை வழிபாடு ஊறி போன அந்த மக்களை நினைஞ்சாங்க திரும்ப 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 அடி வாங்கி உத வாங்கி சொல்ல 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 அடி மேல அடிச்சால் அம்மியும் நகரும் சொல்ற மாதிரி நினைஞ்சாங்க. அம்மி மாதிரி இறுகி போய் இருந்த அந்த உள்ளங்கள் எல்லாம் இலகுவாகி தௌஹீது உள்ள சென்று அவங்க பேரை கேட்டால ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அளவுக்கு உயர்ந்த மக்களாக மாத்தினது காரணம் என்னன்னா தொடர்ந்து செய்த அந்த தீவிர பிரச்சாரம். நம்மளும் என்ன செய்யணும்? கேள்விகளை கேட்கணும், ஆதாரங்களை கேட்கணும், மக்கள்கிட்ட தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தை செய்யணும். அதற்கான ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாடு தோறும் நம்ம என்ன செய்யறோம்? நடத்தி கொண்டு வருகிறோம். ஸ்கூல் ப்ரோக்ராம், ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க.
அது பள்ளி நிர்வாகிகளே, பள்ளியில் நிர்வாகம் செய்யக்கூடியவங்களே என்ன பண்றாங்கன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி